வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 11வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தை பத்திங்க. சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரங்க. ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூரம்ங்க. பூரத்துல பார்வதி தேவியாருடைய அவதாரமும் நிகழ்ந்திருக்குதுங்க. ராமதேவர் சித்தர் பிறந்ததும் பூரம் நட்சத்திரத்திலைங்க. பூரம் நட்சத்திரம் ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரமாக பார்க்கப்படுதுங்க. பலன் தரும் நட்சத்திரம்னு சுப நட்சத்திரம்னு சொல்லப்படுதுங்க. பூர நட்சத்திரத்துல இருந்து ஒரு தசை நடந்துச்சுன்னா சுப பலன்களை அது தரும்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துல பூரம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பம் செழிப்பா இருக்குங்க. பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. மற்றவங்கள ஆறுதல் படுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு விளையாட்டுகள்ல ஆர்வம் அதிகமா இருக்குங்க. கலைகள்லயும் ஆர்வம் அதிகமா இருக்குங்க. பூரத்துல பிறந்தவங்க நேரடியா இல்லாம மறைமுகமா அதிகாரம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் சுயகீர்த்தி உண்டுங்க. லைட்டா தற்பெருமை பேசுவாங்க. பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி ரெஸ்ட் எடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க. அதாவது வெற்றியை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாங்க. இதனுடைய சின்னமே கட்டிலா கொடுத்துருக்காங்க. பூரத்துல பிறந்தவங்களுக்கு ஆளுமை குணம் இருக்குங்க. தன்னை கொஞ்சம் முன்னிலைப்படுத்திக்குவாங்க. கொஞ்சம் அமைதியா சாஃப்டா இருப்பாங்க. பூரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஹைஜீனிக்கான ஆளுங்க. இவங்க டக்குன்னு அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு ரோட்டோட்டில் அப்படி சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கிற இடத்துல தான் போய் சாப்பிடணும்னு விரும்புவாங்க. ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அது ஒரு நாள் அவங்க அப்பா பெரியாழ்வார்கிட்ட ஒரு தலைமுடி அந்த மாலையில இருந்து மாட்டிட்டாங்க. அவருக்கு கோபம் பொண்ணை ரொம்ப திட்டி அட்வைஸ் பண்ணாரு, நீ பண்ணது தப்புன்னு. அதே மாதிரி பூரத்துல பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய பாசம் ரொம்ப அதிகமா கிடைக்குங்க. இவங்க திருமணமாய் போனதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுல செஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இவங்க கிட்ட கோவப்பட்டு இவங்களை கொஞ்சம் கடிஞ்சுக்குவாருங்க. ஒரு நாளாவது தன்னோட பெண்ணை ஒரு குறை சொல்லுவாருங்க. பூரத்துல பிறந்தவங்க ரசனை அதிகமா உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் கடவுள் பக்தி அதிகமா இருக்குங்க. பூரத்துல பிறந்தவங்களோட அப்பா அம்மா அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது கோவிலுக்காக தான தர்மம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பூரத்துல பிறந்தவங்களோட குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. இவங்களுடைய குழந்தைகளோ அல்லது பேர குழந்தைகளோ படிப்பால உயர்ந்தவங்களா இருப்பாங்க. வெளிநாடு போய் வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இவங்க கிட்ட இசை மயக்கம் கொஞ்சம் இருக்குங்க. கதை கவிதையை விரும்புவாங்க. பூரத்துல பிறந்தவங்க இதோட இல்லைங்க, உணவு பிரியர்களாகவும் இருப்பாங்க. பூரத்துல பிறந்தவங்களோட வீட்டுல வடகிழக்கு மூலையில ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குங்க. பூரத்துல பிறந்தவங்களோட தந்தை வழி உறவு முறையில 2 தாரம் உள்ளவங்க இருப்பாங்க. கொஞ்சம் ஆடம்பரமா வாழக்கூடியவங்களா இருந்தாலுங்க கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்குங்க. அந்த டிராவலிங்ல பாட்டு கேட்டுட்டு போறத ரொம்ப விரும்புவாங்க. அடுத்தவங்களோட குறை என்னன்னு பூரத்துல பிறந்தவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுங்க. கொஞ்சம் முன்கோபம் இருக்குங்க. பூர நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் வீட்டை சுத்தமா அழகா வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெரும்பாலும் பூரத்துல பிறந்தவங்களுக்கு பல்வரிசை அழகா இருக்குங்க. காத்திருந்து காரியம் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுங்க. இதையெல்லாம் பொதுவான பலன்கள்ங்க. உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் கேட்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.